தொடர்ச்சியாக மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். மத்தேயு 10வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நாம் சிந்திக்க வருகிறோம். இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான ராஜ்யத்தை பேசுது, அவருடைய ராஜரீக தன்மையை பேசுது, அவருடைய பிறப்பு, அவருடைய வம்சம், அவருடைய எதிரி, அவருடைய அழைப்பு, அவருடைய கட்டளை, அவருடைய வல்லமை, இதெல்லாம் பார்த்தோம். அந்த 10ஆம் அதிகாரம் ரொம்ப சிறப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள், அவரால் அனுப்பப்படக்கூடிய அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்களுடைய பணியினுடைய முக்கியத்துவம், அந்த பணியில் இருக்கக்கூடிய பாடுகள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இயேசு எப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார், இந்த 12 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அவர்கள் கொடுக்கப்பட்ட பிரதான கடமை என்னன்னு சொல்லி பார்க்குறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதும் அதன்படி வாழ்வதுன்றதை நம்ம கவனிக்கிறோம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய போராட்டங்கள், அவங்களுடைய சமுதாயத்திலும் மத தலைவர்கள் மத்தியிலும் குடும்பத்திலே அவர்கள் சந்திக்கக்கூடிய பாடுகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். இறுதியாக அவர்கள் அந்த சுவிசேஷத்தை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள், அதில் அவர்கள் தொடர்ந்து முடிவு பரியந்தோம் எவ்வளவு அர்ப்பணிப்பாக செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்து முடித்தோம். இன்னைக்கு 10ஆம் அதிகாரம் 24 42 வசனங்கள். அந்த சீசர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய பராமரிப்பையும் ஆசீர்வாதங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம். இயேசுவை உண்மையாக பின்பற்றக்கூடிய மனிதன், அவன் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய போராட்டம், அது வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் மத்தியில் தேவன் அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாதுகாப்பு, பராமரிப்பு, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்ன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். 24 42 வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் 3 காரியங்கள் பார்க்க இருக்கிறோம். முதல்ல 24 31 வசனம் கிறிஸ்தவ சீசனுடைய பராமரிப்பு என்கிற காரியத்தையும், 32 39 வசனம் கிறிஸ்தவ சீசனுடைய சாட்சி என்கிற காரியத்தையும், 40 42 வசனம் கிறிஸ்தவ சீசனுடைய ஆசீர்வாதம் என்கிற 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல 24 31 வசனம் நான் வாசிக்கிறேன், நம்ம சிந்திக்கலாம். 24 சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் ஏற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பேல்சேபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுவதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதனால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் சொல்லிப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீசர்கள் ஆயத்தப்படுத்துறார். உண்மையாகவே என்னை பின்பற்றக்கூடிய சீசன் சொன்னா, எனக்கு பிரியமான இந்த உலகத்துல வாழ்றேன்னு சொன்னா, உனக்கு அநேக உபத்திரவங்கள், பாடுகள் உண்டு. நாம் அநேக உபத்திரவங்கள் ஊடாதான் கடவுளுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு சொல்லி சொல்றார். இப்போ அதற்கான காரணம் முதல்ல அவர் இங்க என்ன சொல்றாரு? சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் ஏற்பட்டவன் அல்ல அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய போதகனா, உங்களுடைய எஜமானா இருக்கிறன்னா எனக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களையும் பாடுகளை விட உங்களுக்கு அதிகமா வரப்போறது இல்லை. நான் சந்திக்கக்கூடிய பாடுகளுக்கு இணையா உங்களுக்கு பாடுகள் வரப்போறதில்லை. அதனால நீங்க என்னை விட மேற்பட்டவர்களா இருக்க போறதில்லை, என்னை விட மேற்பட்டவர்களா நீங்க தண்டனை அனுபவிக்க போறதில்லை. சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். என்னைய நீ பின்பற்றி வாழும் பொழுது, நான் போகக்கூடிய அதே வழியில் நீ பயணிக்கும் பொழுது, இந்த உலகத்துல நான் சந்திச்ச அவமானங்களும் பாடுகளும் உனக்கு இருக்குன்றத மறந்தார். என்னை போலவே உனக்கு அவமானம் இருக்குது, என்னை போலவே உனக்கு பாடு இருக்குது, என்னை போலவே உனக்கு காயங்கள் இருக்குது. சீசனை போலதான், போதகனை போலதான் சீசன் இருக்க முடியும், எஜமான போலதான் வேலைக்காரன் இருக்க முடியும். வீட்டு எஜமானையும் பேசியபூன்னு அவங்க சொன்னா, வீட்டாரை அப்படி சொல்வது நிச்சயம் அல்லவா? தேவகுமார்னு நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், பரிசுத்த கடவுளா அவங்களுக்கு என்னுடைய மகிமையை காண்பித்த பொழுது கூட என்னை அவங்க என்ன சொன்னாங்க? விசாச பிடிச்சேன்னு சொன்னாங்க.
பரிசுத்த கடவுள் தேவகுமாரன் எந்த பாவமும் இல்லாத மேன்மைக்குரிய என்னையவே அவன் பிசாசு பிடிச்சவன்னு சொன்னா என்னைய பின்பற்றுகிற உன்னை என்னன்னு சொல்லுவான்? பக்திமான்னு சொல்லிடுவானா? இல்லை பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவன் சொல்லிடுவானா? அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? கட்டாயம் உன்னை சொல்லுவான்றார். நீ இந்த சுவிசேஷத்துக்கு இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும் பொழுது, நீ இந்த உலகத்துக்கு எதிராக மனம் திரும்பி உப்பா வெளிச்சமா வாழும் பொழுது, என்னுடைய பிள்ளையா இந்த உலகத்துல வாழும் பொழுது நான் சந்திச்ச அவமானம் பாடுகளும் உனக்கும் இருக்குது. ஏன்னா நீ என் வழியை பின்பற்றுகிற, நீ என்ன பின்பற்றுகிறனால உனக்கு பாடுகள் உண்டு. என்ன உண்மையா தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் எப்படி அந்த சமுதாயத்தால் அவமானப்பட்டேன். என்னுடைய சொந்த ஜனம் மலையிலிருந்து என்னை கீழே தள்ள பார்த்துச்சு. என் சகோதரர்களாலும் என்னை விசுவாசிக்கலை. என்னுடைய ஜபாலயத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்னை குற்றம் கண்டுபிடிச்சு, என்னை குறை கண்டுபிடிச்சு, என்னை அவமானத்துக்கு நேராக நடத்தினாங்க. இறுதியாக அவங்க என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவைக்கே ஒப்பு கொடுக்க போறாங்க. எனக்கு அடுத்து நீ என்னை போல இந்த ராஜ்யத்தை சொல்ல போற, என்னை போல இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல போற, என்னைய போல இந்த உலகத்துக்கு எதிராக நீ பரிசுத்தமா வாழ போற. அப்ப இந்த உலகம் உனக்கு என்ன செய்யும்? மாலை போட்டு வரவேற்குமா? உன்னைய கம்பளத்தை போட்டு வரவேற்று இந்த உலகம் உன்னை ஏற்றுக்குமா? என்னையவே ஏற்றுக்காத உலகம் என்னை பின்பற்றுகிற உன்னைய எப்படி ஏற்றுக்கும்? என்னைய பகைமை உண்டாக்குற உலகம் உன்னைய நேசிப்பது எப்படி? இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்தா உனக்கு எல்லாமே சமாதானம், ஆண்டவர்கிட்ட வந்தா இந்த உலகம் உன்னை எதுக்காது, ஆண்டவர்கிட்ட வந்தா நீ இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், ஆண்டவர்கிட்ட வந்தா நீ கோடா கோடியா பெருகலாம், நீ கவலையே இல்லாம வாழலாம். இந்த சுவிசேஷத்துல இயேசு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் திரும்ப திரும்ப அந்த சீசர்களுக்கு தான் சொல்றார், உனக்கு பாடு உண்டு, உனக்கு அவமானம் உண்டு, உனக்கு கஷ்டம் உண்டு, அதுல நீ சோர்ந்து போகாம என்ன பின்பற்று அப்படின்றார். 27-28 என்ன சொல்றாரு வாசிங்க. ரெண்டாவது சொல்றாரு, முதல்ல சொல்ற என்னைய போல நீ விசுவாசிக்கிறவனா இருந்தான்னு சொன்னா நீ இந்த உலகத்தால தவறா புரிந்து கொள்ளப்படுவ, என்னைய போல அவமானப்படுத்தப்படுவ. ரெண்டாவது சொல்றாரு, உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், உன்னை எவ்வளவு துன்பத்துக்கு உட்படுத்தாலும், உன்னை எவ்வளவு பெயல்சபுன்னு சொன்னாலும் இந்த சத்தியத்தை நீ விட்டுறாத. நான் இருள உனக்கு சொன்னது அப்படின்னா வெளியரங்கமா சொல்லாம தனிப்பட்ட முறையில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், உன்னோடு தனிப்பட்ட முறையில பேசியிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நீ உலகத்துக்கு வெளிச்சத்தை போய் சொல்லு, உன் வீட்டு மாடியில எல்லாருக்கும் தெரியும்படியா நீ பிரசங்கி சொல்லி சொல்றாரு. அப்படி இந்த உலகத்துக்கு நீ கடவுளை வெளிப்படுத்தும் போது, கடவுளுடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு உன்னை கொலை செய்யறதுக்கு அவன் தயாரா இருப்பான். நீ எவ்வளவு தூரம் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படைந்து வாழுகிறியோ இந்த உலகம் உன்னை எதுக்கும், இந்த உலகம் உன்னை அவமானப்படுத்துன்றாரு. இப்ப இந்த உலகம் உன்னை கொலை செய்யவும் தயாரா இருக்குன்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, அவனால உன்கிட்ட இருக்கிற சத்தியத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, உன்கிட்ட இருக்கிற கடவுளுடைய வைராக்கியத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, உன்கிட்ட இருக்கிற தேவனுடைய அன்பை ஒண்ணும் பண்ண முடியாது, உன் ஆத்மாவனால ஒரு தொடர முடியாது. அதிகபட்சம் உன் சரீரத்தை அவன் காயப்படுத்துவான், அதிகபட்சம் உன் சரீரத்துல அழிக்க பார்ப்பான், அவமானத்தை உண்டு பண்ணுவான், பொருளாதார பிரச்சனையை கொண்டு வருவான், வறுமையை கொண்டு வருவான், சிறைச்சாலையில போடுவான், கசையடி கொடுப்பான், அல்லது உனக்கு கொலையே செய்யும். அவ்வளவுதான் செய்ய முடியும். சரீரத்துக்கு உன மரணத்துக்கு அது மட்டும்தான் அந்த உலகத்தால செய்ய முடியும். அதான் அவர் சொல்றாரு, சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீ பயப்படாத, மனுஷனுக்கு பயப்படாத, மனித அதிகாரங்களுக்கு பயப்படாத, மனித வார்த்தைகளுக்கு பயப்படாத, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீ பயப்படு. ஆத்மாவை அதிகாரம் செய்யக்கூடிய தேவனுக்கு நீ பயப்படு. சரீரத்தை அழிக்கிறேன் இல்லை, சரீரத்தை ஆத்மாவை சேர்த்து அழிக்கிற நீதியுள்ள கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். உன்னை அவமானப்படுத்துறவனுக்கு நீதி செய்யப்படும்.
உன்னை அவமானப்படுத்துகிறவனுக்கு கட்டாய நியாய தீர்ப்பு உண்டு. அதான் 26 சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதது வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நீ செய்கிற உனக்கு எதிராக செய்யக்கூடிய எந்த கிரியைகளும் வெளியரங்கமாக போகாது. இந்த உலகத்தில் ரகசியமாக எந்த செயலும் நடைபெறாது. இந்த உலகத்தில் மறைபொருளாக எதுவும் நடைபெறாது. நியாய தீர்ப்புனால எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். நியாய தீர்ப்புனால எவன் உண்மையாக கடவுளுக்கு பயந்தவன், எவன் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்தவன், யார் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படைஞ்சவன், யார் சுவிசேஷத்தை நிராகரிச்சான், இதெல்லாம் நடக்கும். உன்னை ரகசியமாக அவமானப்படுத்தலாம், உன்னை ரகசியமாக தண்டிக்கலாம், ஆனால் மறைப்பொருளாக இருக்காது. ஒரு நாள் கட்டாயம் எல்லாமே வெளியரங்கமாகும். நீ தைரியமா, நான் உனக்கு சொன்ன சத்தியத்தை, நான் உனக்கு சொன்ன சுவிசேஷத்தை, நான் உனக்கு கொடுத்துருக்கிற விடுதலையை, நான் உனக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷத்தை, நான் உனக்கு கொடுக்குற பாதுகாப்பை தைரியமா அந்த உலகத்துக்கு சொல்லு. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது உயிருக்கு ஆபத்து வரலாம். அவருக்கு வந்துச்சு. அவரை அடித்தாங்க, உதைச்சாங்க, காரி துப்புனாங்க, அவரை நொறுக்குனாங்க, அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவர் ஏன் பயப்படாமல் இருந்தார்னு சொன்னால், கடவுளுக்கு பயப்படுறார். கடவுளுக்கு பயப்படுறவன் பிரச்சனைக்கு பயப்பட மாட்டான். கடவுளுக்கு பயப்படுறவன் உலகத்துக்கு பயப்பட மாட்டான். கடவுளுக்கு பயப்படுறவன் பாடுகளுக்கு பயப்பட மாட்டான். கடவுளுக்கு பயப்படுறவன் மரணத்துக்கும் பயப்பட மாட்டான். இயேசு அப்படிதான் வாழ்ந்த. இயேசுவை பின்பற்றுகள் அப்படிதான் வரலாறு. கிறிஸ்தவ சபையினுடைய வரலாறு என்னன்னா, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். தேவனுக்கு பயந்தனால எவ்வளவு பெரிய ராஜாவும் எதிர்த்து தேவனுக்கு பயந்தனால ரோம பேரரசை எடுத்து தனியாக நின்னாங்க. கத்தி சண்டை போடலை, சத்திய சண்டை போட்டாங்க. இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. ஸ்காட்லாந்து தேசத்துல ஜான் மார்க்ஸ் ஒரு பெரிய தேவ மனிதர். அந்த காலத்துல ரோமன் கத்தோலிக்க முழு உலகத்தையும் ஆட்கொண்டு இருக்குது. ரோமன் கத்தோலிக்கத்துக்கு எதிராக போப்பு ஒரு கள்ள போதகன். போப்பு கடவுளுடைய பிரதிநிதி கிடையாது. வேதத்துக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படுகிற ஜனங்கள் தான் கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்ற சத்தியத்தை அவருடைய தேசத்துக்கு சொன்னார். அந்த தேசம் முழுவதும் ரோம கத்தோலிக்க அதிகாரம். ராஜாவே போப்பை பார்த்து நடுங்கி நிற்பான். ராஜாவை நியமிக்கிறதே போப்பு தான். இந்த போப்பை குறித்து யார் ஒரு வார்த்தை சொன்னாலும் கம்பத்தில் கட்டி வச்சு எரிச்சிருவாங்க, இல்லை சிறைச்சாலை வச்சு அவரை கொண்டுருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் போதிச்சார். அப்புறம் அந்த செய்தி இந்த தேசத்துக்கு போய் இந்த நாட்டை ஆளக்கூடிய ராணி இங்கே போய் அவங்க ஜான் மார்க்ஸுடைய போதிக்கக்கூடிய சர்ச்சுக்கு அவரை கைது பண்ணுறதுக்காண்டி வராங்க. கைது பண்ணுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் பிரசங்கம் எடுத்து நின்றுட்டு இருக்கிறார். ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு. ராஜாவால் அனுப்பப்பட்ட போப்பினுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவர் கைது பண்ணுறதுக்கு ஒரு திறவு கூட்டம் நிற்குது. அந்த இடத்துலையும் அந்த பெரிய ராணிக்கு முன்னாடி அதிகாரிகளுக்கு முன்னாடி தெளிவாக சொன்னார், நீ எல்லாம் மனம் திரும்பணும். மனம் திரும்பாம கடவுளை விக்கிரக வழிபாட்டில் வச்சு கும்புறது, கடவுளை சிலையில் கும்புறது, மனிதனை ஆராதிக்கிறது எல்லாமே ஆபத்தான பாவம்னு கண்டிச்சார். அதுக்காக அவரை கட்டி வச்சு எரிச்சு போனாங்க. அவருடைய கல்லறையில் போய் பார்த்தீங்கன்னா அது எழுதிருக்கு, மரணத்துக்கு அஞ்சாதவன் இங்கு மாண்டான். அதாவது மனிதனுக்கும் மரணத்துக்கும் அஞ்சாதவன் இங்கு மாண்டான். மரணத்துக்கும் மனிதனுக்கும் பயப்படாதவன் இங்கே செத்துருக்கிறான் அவருடைய கல்லறையில். உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமா? என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சாட்சி உள்ளதா இருக்குமா? அதான் இயேசு இங்க சொல்றாரு, நீ என்ன பின்பற்றுகிறன்னு சொன்னா மரணத்துக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வ. மரண இக்கட்டுகளுக்கும் நீ பயப்பட மாட்ட. இந்த உலகத்துல எந்த அதிகாரத்துக்கும் நீ பயப்பட மாட்ட. எந்த மனிதனுக்கு நீ பயந்து வாழ மாட்ட. என்னுடைய சீசன் அவன் நரகத்தை அழிக்க உள்ள தேவனுக்கு பயப்படுகிறவன், பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் சொல்லி அவர் சொல்றார். 29-31 வாசிங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான பிரிவுகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, எவ்வளவு உற்சாகப்படுத்தி எவ்வளவு ஆயத்தப்படுத்துறாங்க சீசர்களை. உனக்கு அவமானம் வரும், உனக்கு பாடு வரும், உனக்கு அழிவு வரும், உனக்கு மனித பயம் வரும், உனக்கு மரணமே வரும். ஆனால் நீ பயப்படாத. ஏன் பயப்படாத?
ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஒரு காசுனா ரொம்ப அற்பமான ஒரு காசு. ஒரு ஒரு யூதனுக்கு ஒரு அடிமையா ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா அவனுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. ஒரு மணி நேரம் அடிமையா வாழக்கூடிய அந்த ஒரு காசை வச்சு ஒருத்தர் 2 அடைக்கலான் குருவியை வாங்கிடலாம். அடைக்கலான் குருவின்றது அன்னைக்கு ரொம்ப மலிவா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு குருவி. அவர் சொல்றாரு, அந்த அடைக்கலான் குருவி கூட உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விடாதுன்றார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அற்பமான, இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாம போகக்கூடிய அழியக்கூடிய ஒரு சிறிய பறவை கூட கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்துல மறிக்காது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கப்படாது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சின்ன பறவை கூட சாகாது. அதான் அவர் திரும்ப சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீ போராடுற, நீ பயப்படுற, உனக்கு அவமானம் இருக்குது, பாடு இருக்குது, உன்னை சுத்தி நெருக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னா ஒன்று தெரிஞ்சுக்க, நீ கடவுளுடைய மனுஷனாக இருந்தேன்னு சொன்னா, கடவுளுக்கு பிரியமா வாழ்னா உன் தலையில் உள்ள முடி கூட அவர் எண்ணி வச்சுக்கிறார். நீங்க என்னைக்காச்சும் உட்காந்து உங்க முடி எண்ணி இருக்கல, எத்தனை முடி இருக்குது? நீங்க தலை செய்யும் பொழுது 4-5 முடி கீழே விழுவும். என்னைக்குமே நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அவர் சொன்னாரு, உன் முடி தலையில எத்தனை இருக்கு, எத்தனை கீழே விழுந்துருக்கு நான் எண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க தலை சீவுறதை பார்த்து எவ்வளவு முடி உங்களுக்கு கீழே விழுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. என்ன சொல்ல வர்றாரு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் உனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், உன்னை சுற்றி யார் யார் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும், உனக்கு வரக்கூடிய ஆபத்து என்னன்னு எனக்கு தெரியும், உன்னை முழுமையா பூரணமா நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள போனாலும் உன் கூட உன்னோட நான் இருக்கிறேன். அதனால அதுல எதையும் நீ பயப்பட வேண்டிய அவசரம், அதனால நீ பயப்படாது, நீ குருவியை பார்க்கிலும் விசேஷித்தவனா இருக்கிற. சாக போற குருவியை விட தேவ சாயல படைக்கப்பட்ட நீ எவ்வளவு பெரியனே. அதுவும் என்ன பின்பற்றுகிற, என்ன நேசிக்கிற, எனக்காக அவமானப்படுற, எனக்காக பாடுபடுகிற, எனக்காக நிந்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னா நீ விசேஷித்த ஒரு மனுஷன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், நீ என்னால நேசிக்கப்படுகிற மனுஷன், என்னுடைய பாதுகாப்புல இருந்து நீ ஒரு பொழுதும் வழி விலகி போக முடியாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குதா? இந்த முதல் பகுதியில் அந்த சீசர்களுக்கு அவர் என்ன பிரதானமா சொல்றான்னு சொன்னா, ஒரு இயேசுவை மனம் திரும்பி விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்துல மிக உயர்ந்த அளவுல பாதுகாக்கப்படுறான். இயேசு விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்துல எல்லாரையும் விட அவமானப்படுறான், பாடுபடுறான், சரீரத்துல வியாதிப்படுறான், பொருளாதார பிரச்சனைப்படுறான், வறுமையில கஷ்டப்படுறான், உறவுகளால கஷ்டப்படுறான், அவன் மனிதர்களால் நெருக்கப்படுகிறான், அவன் மரணத்துக்கே போலாம். ஆனா கடவுளால் அவன் நேசிக்கப்படுகிறவனா, கடவுளால் பாதுகாக்கப்படு. கடவுளுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் வியாதி வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் எதிர்ப்பு வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் அவமானம் வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில பரியாசம் வராது. எல்லாத்தையும் கடவுள் தீர்மானிக்கப்பட்டு உங்களை கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். பல பிரச்சனைகளை புலம்ப முடியுமா, முறுமுறுக்க முடியுமா? பிரச்சனைகளை ஐயோ இப்படி நடந்துச்சு நம்ம கவலைப்பட முடியுமா? என்னுடைய தலை முடியே அவருக்கு உசுரை போல இருக்குதுன்னு சொன்னால் நான் அவருக்கு எவ்வளோ பெரிய அவருடைய இருதயத்தில் நான் எங்கே இருக்கிறேன்? இது விசுவாசிக்கு மட்டும் உள்ள சிலாக்கிய. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் அக்கறையை கவனிக்கிறது இல்லை. அவர் பொதுவாக இந்த உலகத்தில் நன்மைகளை கொடுத்தாலும் அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவரும் நேசிக்கிறவருமாக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சிலாக்கியம் அதுதான். இந்த நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா இந்த உலக நிகழ்வுகள் உங்களுக்கு பெருசா தெரியாது, இந்த உலக பிரச்சனைகள் பெருசா தெரியாது, இந்த உலக ஆபத்துகள் பெருசா தெரியாது, இந்த உலகத்தினுடைய அழிவு நிலைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. தேவனை நம்பக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மகா பெரிய பாதுகாப்பு இருக்கு. 2வது 32 இருந்து 33 வசனம் வாசிங்க. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கைப்படுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கைப்படுகிறேன். மனிதருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிக்கிறேன். ரைட். 32 இருந்து 39 2வது நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு கிறிஸ்தவ சீசனா அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை சொல்றார். என்னை பின்பற்றுகிற சாணாதிபதியா, என்னை பின்பற்றுகிற வேலைக்காரன் இருந்தேன்னு சொன்னா உன் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்கும். அது என்ன சாட்சி? அதான் அவர் சொல்றாரு, நீ என்னுடைய பராமரிப்புல இருக்கிறதுனால மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அப்படின்னா அது என்ன சொல்றது?
தான் வார்த்தையிலையும் தான் செய்கையிலையும் இயேசுவை வெளிப்படுத்துகிறார். நான் கிறிஸ்தவன்றதை உலகத்துக்கு வெளிக்காட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டேன்பா, ஏன்? நான் கிறிஸ்தவன். நான் தினந்தோறும் பொழுதுபோக்கில் ஈடுபட மாட்டேன், ஏன்? நான் கிறிஸ்தவன். நான் வேலை வாசிக்கணும், நான் படிக்கணும், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கிறிஸ்தவன். நான் திருட மாட்டேன், நான் கிறிஸ்தவன். நான் ஏமாற்றி வேலை செய்ய மாட்டேன், நான் கிறிஸ்தவன். நான் கடவுளுக்கு பயந்து வாழ்றேன், நான் கிறிஸ்தவன். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் மற்றவர்களுக்கு முன்பாக எனது கிறிஸ்துவ அடையாளங்களை நான் உறுதிப்படுத்துறேன். நான் நித்தியத்துக்கும் பரலோகத்துக்கும் உரியவன், நான் இயேசுவுடைய பிள்ளைன்னு என் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் எல்லா இடத்துலையும் பிரகடனப்படுத்துறேன். ரகசிய கிறிஸ்தவனா பைபிளில் கிடையாது. நான் ரகசியமாக கிறிஸ்தவனாக வாழ்கிறேன். என் வீட்டுக்காரர் இந்துவாக இருக்கிறாரு, நான் வீட்டுக்குள்ளேயே கடவுளை ஆராதிக்கிறேன். நான் ரகசியமாக இயேசுவை விசுவாசி, அதெல்லாம் ஒருத்தர் இருக்க முடியாது. அவர் தெளிவாக சொன்னாரு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோன்றார். இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசம் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கும். உன் வீட்டில், வேலை பார்க்குற இடத்துல, சுற்றியுள்ள சமுதாயத்தில், போகிற இடம், எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவ அடையாளத்தை கொண்டு இருக்கும். நிறைய கிறிஸ்துவ அடையாளத்தை சொன்னால் நிறைய சாக்கியங்கள் கிடைக்காது. எல்லாரும் தப்பாக நினைப்பான், எல்லாரும் நம்மளை அவமானமாக நினைப்பான். ஐயோ, இந்த மதத்தை விட்டு போயிட்டியா, நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு போயிட்டியா, நம்ம இவ்வளோ நாள் பின்பற்றுற எல்லா கலாச்சாரத்தையும் விட்டு போயிட்டியா, நம்ம பரியாசம் பண்ணோம். இயேசு அடையாளமா போகும்பொழுது உங்களுக்கு நிந்தைகள் இருக்கும். ஆனாலும் மனுஷர் முன்பாக நீங்க என்ன அறிக்கை பண்ணுகிறானோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த உலகத்துல நீங்க இயேசுவை பிரதிபலிச்சீங்கன்னா பரலோகத்துல இயேசு உங்களை பிரதிபலிப்பார். இவன் இந்த உலகத்துல என்னுடைய மகன், எனக்காக சாட்சியாக இந்த உலகத்துல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். இந்த உலகத்துல என்னை மறுதளிக்கிறவனை நானும் பரலோகத்திலே மறுதளிக்கிறவனாக இருப்பேன்னு சொல்லி சொல்றார். இயேசுவை பேரை சொல்லிக்கிட்டு, இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு வெளியில போகும் பொழுது உலகத்தானோட ஐக்கியப்படுகிறது, உலகத்தாரை போல வாழ்றது, இயேசு பேரை சொல்லிட்டு எல்லா உலக நன்மைகளிலும் பங்கு பெறுகிறது, இயேசு பேரை சொல்லிட்டு எல்லா களியாட்டங்களில் ஈடுபடுகிறது, இது எல்லாம் அவரை மறுதளிக்கிறதுக்கு சமம். இயேசு முதல்ல என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்தவனா மறைமுகமா ஒரு பொழுது வாழக்கூடாது, என்னுடைய பிள்ளையா வெளியரங்கமா விசுவாசத்தை காட்டு, இருக்கிற எல்லா இடத்துலையும் என்னுடைய பிள்ளைன்றதை சொல்லு, நான் இயேசுவினுடைய பின்பற்றக்கூடிய சீசன்றதை சொல்றேன்னு சொல்லி சொல்றார். 34, 35 வாசிங்க. பூமியிலே சமாதானத்தை அனுப்புவது என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டத்தையே அனுப்புவதேன். எப்படி மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அப்ப இங்க தெளிவா சொல்ல, நீ எனக்கு சாட்சியா வாழும் பொழுது, என்னை இந்த பூமியில வெளிப்படுத்தி வாழும் பொழுது நீ சமாதானமா வாழ முடியாது. நான் சமாதானத்தை கொடுக்க வரல, சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. என்ன பட்டயம்? சத்திய பட்டயம். நான் இந்த உலகத்தை 2ஆ பிரிக்க வந்தேன். இந்த உலகத்தை விசுவாச கூட்டம் எது, அவிசுவாச கூட்டம் எது நான் பிரிக்க வந்திருக்கிறேன். யாரு உண்மை இல்லவே, யாரு போலியான்றதை பிரிக்க வந்திருக்கிறேன். அன்னைக்கு சபையெல்லாம் பாருங்க, சமாதானம் சமாதானம், நம்மெல்லாம் சமாதானமா சேர்ந்து வாழலாம், சமாதானமா ஐக்கியப்பட்டு வாழலாம். ஏன் சொன்னாலும் நான் சமாதானத்தை கொண்டு வரலன்றாரு, நான் பட்டயத்தை கொண்டு வந்தேன்றார், நான் பிரிவினையை கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. யாரு உண்மையான மக்கள் என்பதை அடையாளப்படுத்த வந்தேன், யார் கடவுளுடைய பிள்ளை என்பதை தெரிவுபடுத்த வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு சீசன்றவே அவன் எல்லாரோட ஐக்கியப்பட்டு வாழ முடியாது. ஒரு சீசன்றவே அவன் பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றவன். அவன் இயேசுவை பின்பற்றி வாழும் பொழுது எல்லாரையும் சமாதானமா வாழ முடியாது, எல்லாரையும் அரவணைச்சு வாழ முடியாது, எல்லாரோடய வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். நீங்க உங்க நம்பிக்கையில இருக்க, நான் என் நம்பிக்கையில இருக்கேன், நீங்க உங்க வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, நம்மளாம் சேர்ந்து பயணிக்க முடியாது. ஒரு சீசன் என்பவன் அவன் பிரிக்கப்பட்டு வாழ்றானே, அவன் உலகத்தானோட அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. கடவுளை அறியாதவனோட சேர்ந்து ஐக்கியப்பட மாட்டான், கடவுளை அறியாதவனோடு உட்காந்து நேரம் செலவு பண்ண மாட்டான், கடவுளை அறியாதவனோடு உட்காந்து தனது வேலையும் திறமையும் கொடுத்துட்டு இருக்க மாட்டான். அவனுடைய ஐக்கியம் இயேசுவோடையும் இயேசுவினுடைய மக்களோடு தான் இருக்கும். இயேசுவினுடைய சீசர்கள் அவர்களுக்குள்ளாக ஐக்கியப்பட்டு பலமடைந்து நேரத்தை செலவு செய்கிறவர்களாக இருப்பார்களே ஒழிய அவர்கள் கடவுளை அறியாத மக்களோடு நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்வதில்லை.
36 வாசிங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. 36, 37. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப ஏசு இங்க இன்னொரு விஷயத்த வர நான் சொல்றாரு. முதல்ல நீ என்னுடைய சீசனா மறைமுகமா வாழ முடியாது, வெளிப்பட்டு தான் வாழணும். ரெண்டாவது, என்னுடைய சீசனா நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும். நீ உலகத்தோட மற்றவனுடைய ஐக்கியப்பட முடியாது. மூணாவது, நீ என்னுடைய சீசனா இருந்தன்னு சொன்னா உன் குடும்பத்தை விட என்ன நேசிக்கிறவனா இருக்கணும். அந்த இடத்துல அதான் அவர் தெளிவா சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்றார். ஒரு மனிதனுடைய விசுவாசம் எங்க சோதிக்கப்படனா வீட்டுல தான். ஒரு மனுஷன் யாருக்கு முன்னாடி சாட்சியா இருக்குன்னு சொன்னா அவனுடைய குடும்பத்துக்கு முன்னாடி தான் அவன் இயேசுவை காட்ட வேண்டிய ஒரு பெரிய சோதனையும் தேவை இருக்கு. அப்படி அவன் வாழும் பொழுது, அவன் குடும்பத்துல கிறிஸ்துவ பிரதிபலிக்கும் பொழுது அவன் தகப்பனையும் தாயையும் அதிகமா, அப்படின்னா என்ன சொல்றதா, குடும்பத்தில் யாரையுமே நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, மனைவி பிள்ளைகளை யாரையுமே நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னைய முதலாவது வைத்து நீ நேசிக்கணுன்ற, என்னைய பிரதானமா நேசிக்கும் பொழுது மட்டும்தான் உன் குடும்ப உறவு நல்லா இருக்குன்றார். என்னைய நீ உண்மையை அன்பு கொண்டு என் வழியில பின்பற்றினாதான் உன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜீவனுக்கு எதுவா இருக்கும். வெறுமனே இந்த உலகத்தான போல ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் மனைவி, ஐயோ என் கணவன், இதான் என் கணவன் இல்லாம வாழ முடியாது, என் மனைவி இல்லாம வாழ முடியாது, என் பிள்ளைகள் இல்லாம வாழ முடியாது, அப்படி நீ மனிதனை சார்ந்து வாழக்கூடாது. மனிதனை சார்ந்து கடவுளை நிராகரிச்சு நீ வாழ்ந்துடக்கூடாது. மனித உறவுகளை பிரதானப்படுத்தி மனிதனிடத்துல உன் நம்பிக்கையை வச்சிடக்கூடாது, மனிதனிடத்துல உன் இருதயத்தை வச்சிடக்கூடாது. இல்லை மனைவி எல்லாமே கொஞ்ச காலம்தான், எல்லாம் வளர்ந்துட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. வாழ்க்கை துணை இருக்கிற கடந்து போயிட்டு அவங்க வாழ்க்கை எடுத்துக்கிடுவாங்க. கடைசி வரை தேவன் தான் நம்மோடு வருகிறார், தேவன் தான் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய அன்பு பிரதானமா இயேசு மேல இருக்கணும். இயேசு அவருடைய குடும்பத்தை விட உங்களை பின்பற்றுகிற சீசரை தான் நேசிச்சார். அவர் இடத்துல வந்து கேட்டாங்க, உங்களுடைய சகோதரரும் உங்களுடைய தாயும் தேடிட்டு இருக்காங்க. அவர் என்ன சார், என் உபதேசத்தை கேட்டு எனக்கு கீழ்ப்படுகிற என் சீசர் தான் என் சகோதரன் என் தாயா இருக்கிறான்னு சொல்லி சொன்னார். மனைவி சகோதரன் இல்லை, தேவ ஜனங்கள் தான் என்னுடைய ஐக்கியம், அவர்கள் தான் என்னுடைய மெய்யான ஒரு உண்மையான இரத்த சொந்தன்றது. இயேசுக்குள்ளாக மன்னிக்கப்பட்டதா இரத்த சொந்தம். உண்மையான கணவன் உண்மையான சகோதர உறவு எங்க இருக்குன்னு சொன்னா இயேசுவை நேசிக்கிற இடத்துல தான் இருக்கு, இயேசு அன்பு கூற இடத்துல தான் இருக்கு. இயேசு அறியாத ஜனங்கள் இடத்துல அன்பு இருக்காது. அதனால இயேசு குடும்பத்துல ஒரு சில நபர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது அறியப்படாத நபர்களோடு உபத்திரம் ஏற்படுது. கடவுளை அறியாத ஜனங்கள் கடவுளை அறிந்தவரை அவமானப்படுத்துறாங்க, நொறுக்குறாங்க, இக்கட்டுக்குள்ளாக நடத்துறாங்க. நான் ஏன் சொல்றாரு, நீ என்னையே நேசி, உன் குடும்பம் இல்லை உன் குடும்பத்தை உருவாக்குன என்னையே நேசி, உன் குடும்பத்துக்கு மேலா என்ன அன்பு கூறு. என்னை அன்பு கூறும் பொழுது உனக்கு மகிமையான மேன்மையான ஒரு வாழ்க்கையை நான் தருகிறேன்றதை ஆண்டவர் அவங்களுக்கு மிக முக்கியத்துவப்படுத்துறார். இயேசுவை பின்பற்றும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய தன்மை எல்லாவற்றையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. 38, 39. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். சொல்றாரு, நீ எனக்கு சாட்சியா இருக்கணும்னா வெளிப்பிரகாரமா எல்லா இடத்துலையும் என்னை பிரதிபலிக்கணும். எனக்கு சாட்சியா இருக்கணுமா நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். எனக்கு சாட்சியா இருக்கணும்னு சொன்னா குடும்பத்தை விட மேன்மையாக மனிதர்களுடைய அதிகமான அன்பு கூறணும். என்னை சாட்சியா இருக்கணும்னு சொன்னா உயிரை விட என்னை அதிகமாக நேசிக்கும். அதான் சொல்றாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன சிலுவை? இயேசுவுக்கு என்ன சிலுவை? தேவ வழியில நடக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்டதுதான் அவருடைய சிலுவை. கடவுளுக்கு பிரியமா வாழும் பொழுது உங்களை தடை செய்கிறவங்க, கடவுளை ஆராதிக்க விடாம, கடவுளுடைய வார்த்தையை படிக்க விடாம, கடவுளிடத்துல ஜெபிக்க விடாம, கடவுளுடைய ஜனங்களை ஐக்கியப்பட விடாம தடை செய்யக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலுவை தான். பிரச்சனைகள் எல்லாமே, தேவனுக்காக படக்கூடிய பாடுகள் எல்லாமே சிலுவை தான். குற்றம் சாட்டக்கூடிய எல்லா அவமானங்களும் சிலுவை. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத பாடுகளை பின்வாங்கிடக்கூடாது. பிரச்சனைகளை இல்லைங்க நான் இங்கேயே வாழ்ந்துக்கிறேங்க, இதுதாங்க எனக்கு பாதுகாப்பா இருக்குது. பிரச்சனைகள்ல உபத்திரவங்கள்ல உயிரை விட இயேசு அதிகமாக நேசிக்கும். சிலுவையை சுமந்து தான் உங்களை நேசிச்சார்.
சிலுவையில போய் ஜீவனை கொடுத்துதான் உங்களை என்னை அன்பு கூர்ந்தார். அப்போ உங்ககிட்ட என்கிட்டையும் நான் எப்படி உனக்காக ஓம் பாரத்தை சுமந்து சிலுவையில போய் மறுச்சேனோ, என்ன பின்பற்றுவதற்கு உனக்கு வரக்கூடிய பாடுகளை சிலுவையை நீ சுமக்கிறவனா இருக்கணும். பிரச்சனையில புலம்பக்கூடாது, பிரச்சனையில ஓடிடக்கூடாது, பிரச்சனையில முறுமுறுத்தக்கூடாது. உபத்திரவங்கள் பாடுகள்ல தொடர்ந்து தேவனை தேடுகிறவனா, இயேசுவை நேசிக்கிறதுலையும் இயேசுவை ஆராதிக்கிறதுலையும் இயேசுவை பின்பற்றி வரக்கூடிய எல்லா தடைகளையும் கடந்து அவரை பின்பற்றி போகணும். பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் அவரை ஆராதிக்கிறது நிறுத்தக்கூடாது. பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் வேதம் வாசிக்கிறது நிறுத்தக்கூடாது. பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் ஜெபிக்கிறது நிறுத்தக்கூடாது. பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் சுவிசேஷம் சொல்றதை நிறுத்தக்கூடாது. பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளை நிறுத்தக்கூடாது. உயிரையே போனாலும் என்னை நேசிக்கிறதையும் பின்பற்றதையும் மறுதளிச்சு விட்டுறாங்க. தானியேலுக்கு தான் சொன்னான், நேபுகாத்நேச்சாருடைய சிலையை வழங்கல, சிங்க கெபியில செத்துருவா. நீ எதுல வேணா போடு, கடவுள் தான் முக்கியம் இல்லை, நீ எனக்கு முக்கியம் இல்லை. சாத்ராக் மேஷாக் என்ன பண்ணாங்க, நீ இந்த சிலையை ஆராதிக்கலன்னு சொன்னா அக்கினி சூளையில போட்டு நெருப்புல செத்துருவேன். நீ நெருப்புலையும் போடு, கடல்லையும் போடு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்ற வல்லம் மேலவளா இருக்கிறார். அவர் காப்பாற்றாம போனாலும் நாங்கள் இந்த சிலையை, என் உயிரே போனாலும் கடவுள் எனக்கு முக்கியம், என் உயிரே போனாலும் இந்த வேதம் முக்கியம், உயிரே போனாலும் கடவுள் வெளிப்படுத்திய இந்த சுவிசேஷம் முக்கியம், இதுக்காக என் உயிர் விலைக்கிரமையாக கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் சீசன், அவன் தான் இயேசுவை பின்பற்றுகிறவன். நீ ஒரு சின்ன தலைவலின்னு ஆராதனைக்கு வர்றதில்லை, ஒரு சின்ன மன கஷ்டமா வீட்டில் இருந்துடுறது, ஒரு சின்ன பிரச்சனை வந்து சொன்னா ஜெபிக்கிறது இல்லை, ஒரு சின்ன சோறு வந்து சொன்னா கடவுளை தேடி போறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தான் ஜீவனை சிலுவையை எடுத்து என்ன பின்பற்ற, தான் ஜீவனை காக்குறவன் அதான் இழந்து போவாங்கிறார். ஜீவனை காக்குறனா இந்த உலகத்துல தன்னை பாதுகாக்கிறதுக்கான எல்லா பாதுகாப்பையும் ஏற்படுத்திக்கிறது. எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு குடும்பம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இந்த சௌகரியம்லாம் இருந்தால் தான் நான் வாழுவேன், இதெல்லாம் இழந்து நான் கடவுளுக்கு நேசிக்க மாட்டேன். நீ ஜீவனை காத்தேன்னு சொன்னா அதை இழந்து போயிடுவேன். இயேசுவுக்காக உன் உயிர் இழப்பதை தயாரா இல்லைன்னு சொன்னா நித்தியத்தில் போய் உன் உயிரை இழந்தது. இயேசுவுக்காக எவ்வளவு பெரிய ஆபத்தையும் கஷ்டங்களையும் சதிச்சு உன் ஜீவனை இழப்பதற்கு நீ தயாரா இல்லைன்னு சொன்னா அதை நித்திய கிழமை பார்த்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இழப்பின் வாழ்க்கையா இருக்குதா, ஜீவனை இழந்து வாழக்கூடிய மக்களா நீங்க இருக்கலான்றத ஆராய்ந்துப்பார். உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய சீசன் சொன்னா அவமானத்தை பாடுகளை சகிக்கிறவனா இருக்கணும். உங்களுக்கு பாடு இருக்குதா? இயேசுக்காக என்ன பாட சந்திக்கிறீங்க, என்ன அவமானத்தை சந்திக்கிறீங்க? பாடுகள் மத்தியில அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவங்களா இருக்கீங்களா? அவரை குறித்து மக்கள்கிட்ட பேசுறவங்களா இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு காண்பித்த மன்னிப்பை இறக்கத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறவங்களாக இருக்கீங்களா? பாடுகள் மத்தியில கடவுளுக்கு பயந்து வாழ்றீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் தேவனுக்கு பயந்து வாழ்வேன் உங்களால் சொல்ல முடியுமா? பாடுகள் மத்தியில கடவுளுடைய பராமரிப்பை சார்ந்து சூழ்நிலையை பற்றி கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கீங்களா? நீ கடவுளை பின்பற்றீங்கன்னா உங்க ஐக்கியம் எங்க இருக்குது? உலகத்தோட இருக்குதா? யார்கிட்ட நேரம் அதிகமாக செலவு பண்றீங்க? எங்க நேரம் அதிகமாக செலவழிச்சிட்டு இருக்கீங்க? செல்போன்லையா, டிவிலையா, கடவுளை அறியாத மனுஷங்கிட்டையா, உலகத்தினுடைய பல பொழுதுபோக்கில் போய் நேரத்தை செலவு பண்ணிட்டு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்தவ சீசர்களாக இருக்க முடியாது. இயேசுவை நேசிங்கன்னா உங்கள் அன்பு எங்கே இருக்குது? எல்லாத்தையும் விட இயேசு தான் முக்கியம்னு சொல்ல முடியுமா? குடும்பத்தை விட, உறவுகளை விட, பிள்ளைகளை விட யாரும் இல்லை, எனக்கு இயேசு தான் பிரதானம்னு சொல்ல முடியுமா? இயேசு பிரதானமாக இருந்தான்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் உயிர் மூச்சாக இருக்கிறாரா? நம்ம அவருடைய உயிர் மூச்சாக இருந்தது போல் அவர் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிறாரா? கடைசியா 40-42 முதல்ல சீசனுடைய பாதுகாப்பை சொன்னாரு, ரெண்டாவது சீசனுடைய சாட்சியை சொன்னாரு, மூணாவது சீசனுடைய ஆசீர்வாதங்கள். 40 வாசிங்க, 40வது வசனம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். தீர்க்கதரிசியின் நாமத்தில் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்கிற பலனை அடைவார். நீதிமான் என்னும் நாமத்தில் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான் கேட்கிற பலனை அடைவார். என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நான் எவ்வளவு பாடுபடுறேன், எவ்வளவு அவமானப்படுறேன்,
இயேசுவை பின்பற்றுகிறேன், இயேசுவுக்காக எதை எனக்கு ரெடியாக இருக்கிறேன், இயேசுவுக்காக சமுதாயத்தை எதிர்க்கிறேன், குடும்பத்தை எதிர்க்கிறேன், அன்பு கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், சிலுவையை சுமக்கிறேன், என் ஜீவனை இழக்க தயாராக இருக்கேன். இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதனால் என் வாழ்க்கையினுடைய நன்மை என்ன? 16 உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது இயேசுவுக்காக, இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்காக வாழக்கூடியவர்கள் இயேசுவினுடைய மகிமை நன்மைகளையும் சுதந்திரிக்கிறார்கள். நீ எனக்கு பிரியமா என்ன போல இந்த உலகத்துல வாழ்ந்துன்னு சொன்னா, என்ன போல அவமானங்களையும் பாடுகளை சகிச்சு, என்ன போல பரிசுத்தமா வாழ்ந்து, என்ன போல உன் வாழ்க்கையில எல்லா இடங்களையும் தேவனும் தேவனது மகிமையும் பிரதானமா இருந்துன்னு சொன்னா, நான் பெற்ற மகிமையை உனக்கு கொடுக்குறேன். உன்னை ஏற்றுக்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். என் பிதாவுக்குரிய எல்லா நன்மைகள், எனக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் நீ பங்கு பெறுவ. எப்படி நான் சிலுவையில மறிச்சு பிதாவுடைய வலது பாசத்துல உட்கார்ந்து இன்றைக்கு முழு அதிகாரத்தை வல்லமை இருக்கிறேனோ, என்னுடைய சாயலுக்கு ஒப்பா உன்னைய நான் மறுரூபப்படுத்தி நான் பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளையும் உனக்கு தர்றேன். இயேசுவினுடைய சமூகத்துல ஆவியா இருந்த உங்களும் என்னைக்கும் அவரை மனம் திரும்பி அவருக்கு பிரியமா வாழும் பொழுது பரலோக நன்மைகளை தரேன்றார். அவர் இருக்கக்கூடிய சுதந்திரமும் அவர் பெற்றிருக்கக்கூடிய மேன்மைகளை உங்களுக்கு நாங்கள் தரேன்றார். உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் இயேசுக்காக வாழ இந்த உலகத்தை நன்மை அனுபவிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சபையெல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கிறான், இசுக்கவா எல்லாம் போயிடும், இந்த உலகத்தை நன்மையா இருப்பேன். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? உன்னையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். சுவிசேஷத்துக்காக இயேசுவுக்காக வாழக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய முதல் பிரதான ஆசீர்வாதம், அவர்கள் கிறிஸ்துவினுடைய மகிமையை பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். திரும்ப 41 அவர் திரும்ப அதை இன்னும் எக்ஸ்பிளைன் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசனா கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறேன். இன்னைக்கு யாரும் தீர்க்கதரிசி கிடையாது. வேதம் எழுதப்படுறப்ப தேவன் தீர்க்கதரிசிக்கு அனுமதிச்சிருந்தார். இப்போ தீர்க்கதரிசின்றவனே கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார். இப்போ கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறவனை தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன். மெய்யாகவே அவன் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது அவனை கடவுளுடைய மனிதனா, தெய்வ மனிதனா அங்கீகரிக்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். அந்த போதிக்கிறவன் என்ன நன்மையை பெறுகிறானோ அதே நன்மையை கேட்கிறவனும் ஏற்றுக்கொள்ளுகிறவனும் பெறுகிறான்றார். கடவுளுடைய மனிதனோடு நீ ஐக்கியப்பட்டு கடவுளுடைய மனிதனுடைய உபதேசத்துக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது அவன் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் நீ பங்கு பெறுகிற. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடியவனோடு நீ ஐக்கியப்பட்டு அவனுடைய போதனைகளை பங்கு பெற்று அவனை பின்பற்றும் பொழுது அந்த தேவ மனிதனுடைய நன்மைகளை நீ பங்கு பெறுகிறவனாக இருக்கிற. தீர்க்கதரிசியுடைய எல்லா நன்மையும் உனக்கு சொல்லி சொல்றேன். இப்போ ஐக்கியம் எங்க இருக்கணும்? உன் ஐக்கியம் உலகத்தோடு இருக்கக்கூடாது, தேவ மனிதர்களோடு இருக்கணும். உன் ஐக்கியம் கடவுள் அறியாத மக்களோடு இருக்கக்கூடாது, கடவுளை அறிந்த ஜனங்களோடு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற இடத்துல, கடவுளுடைய சத்தியம் சொல்லப்படுகிற இடத்துல உன் ஐக்கியமும் உன் அன்பும் பிணைப்பு இருக்கணும்ன்ற. அதுதான் உனக்கு தேவனது நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தன் ஊழியத்துக்காக தன்னை அனுப்பின அப்போஸ்தலர்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த வழியை பின்பற்றக்கூடிய எல்லாருக்கும் உண்டுன்றார். நீ சாட்சியா வாழ்றதன் மூலமா, நீ என் வார்த்தையை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது மூலமா அநேகரை நீ கடவுளுடைய மகிமைக்குள்ள கடவுளுடைய நன்மைகளை ருசிப்பார்ப்பதற்கு நடத்துகிறவனாக இருக்கிறார். அதனால நீ பாடுபடுறது, நீ அவமானப்படுறது உனக்குரியதுன்னு மட்டும் நினைக்காத. நீ இயேசுவுக்காக பாடுபடும் பொழுது, நீ இயேசுவுக்காக சாட்சியா வாழும் பொழுது அந்த வாழ்க்கையினால பாதிக்கப்படுகிற அநேகரை அந்த மகிமைக்குள்ளாக நீ கொண்டு வர. ஓ மூலமா ஒரு திரள் கூட்டம் கடவுளை அறிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. இதான் சீசனா வாழ்றதுடைய பெரிய ஆசீர்வாதம். நீங்க கடவுளுக்கு பயந்து வாழ்றதுனால, கீழ்ப்படுகிறதுனால உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள், உங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு நித்திய வாழ்வை அறிந்து கொள்ளும்படியா, விசுவாசிக்கும்படியா நீங்க செயல்படுறீங்க. இப்போ நீங்கள் நானும் எவ்வளவு கவனமா எவ்வளவு ஞானமா தேவனுக்கு பயந்து வாழணும். அதனால அவர் திரும்ப சொல்றாரு, நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவர் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசி பேசுறவன் நீதிமான் வாழ்றவன், நீதிமான் பரிசுத்தமா வாழ்றவன், நீதிமான் கடவுளுடைய நீதியை செயல்படுத்துறவன், நீதிமான் உலகத்தை எதிர்த்து கரைகளை எதிர்த்து தேவனுக்கு பயந்து உண்மையா வாழ்றவன்.
நீதிமானோடு வாழுகிற மனுஷன், நீதிமானோடு இணைந்து வாழ்கிற மனுஷன் நீதிமானுடைய நன்மைகளை பெறுகிறான். நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைகிறான். நீ பரிசுத்தமா வாழணும், பாவத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்கணும். நீங்க சோதனையை ஜெயிக்கணும், உங்க வாழ்க்கையில உலகமும் பாவமும் சோதனையும் காணப்படக்கூடாதுன்னு சொன்னா அதை வெற்றி கொண்ட போராடுகிற மக்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். பரிசுத்தமா நீங்க தனியா வாழ முடியாது. பரிசுத்தமா நீங்க மட்டும் தனியா உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிட்டா மட்டும் வாழ்ந்துட முடியாது. பரிசுத்தன்றது தேவ மனிதர்களோடு இணைவதன் மூலமா, ஐக்கியப்படுவதன் மூலமா. இயேசுவோட ஐக்கியப்படுகிறவன் இயேசுடைய ஜனங்களோட ஐக்கியப்படுகிறவனா இருக்கிறான். அதுக்குதான் நம்ம வாரத்துல வெறும் ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் கடவுளுக்கு கொடுக்காம எல்லா நாளும் என்ன செய்யணும்? கடவுளுடைய ஜனங்களோட ஐக்கியப்படணும். கடவுளுடைய வார்த்தை கேட்கிற இடத்துல இருக்கணும். பரிசுத்தம் அடைகிற பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுகிற சபையில நம்ம இருக்கணும். தினந்தோறும் அதான் நமக்கு ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கும் பொழுது அந்த மக்களோடு இணைகிறோம். தினந்தோறும் வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தினுடைய பரிசுத்த மக்களோடு நம்மளை இணைத்துக் கொள்ளுகிறோம். அதை செய்யறோமா? அதனாலதான் நம்ம சோதனையில தோற்று போறோம், பாவத்துல விழுந்து போறோம். வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. கடைசியா 42 என்ன சொல்றாரு? இந்த சிறியாரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரைட். கடைசியா என்ன ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு? அந்த தீர்க்கதரிசி 2வது நீதிமான் 3வது சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு. சிறியர்னா ரொம்ப அற்பமா எண்ணப்படக்கூடிய தேவ மனிதர்கள். ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய சீசனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய நன்மைகளும் நித்திய பலனை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றி வாழக்கூடியவனுக்கு, இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுகிறவனுக்கு, கடவுளுக்கென்று வைராக்கியமா பக்தி வைராக்கியம் பாராட்டவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி, ஒரு ரொம்ப எளிமையா ஒருத்தருக்கு நம்ம செய்யலாம். தண்ணி கொடுக்கலாம். வீட்டில் வர்றவங்களுக்கு பிரதானமா, வெளியே போறவங்களுக்கு, எங்கேயுமே யாருமே தண்ணியை மறுக்க மாட்டாங்க. கடைகள் எல்லா இடங்களையும் பிரதானமாக ஏன் தண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா அது கொடுக்கணும், அது அவசியம். அது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக செஞ்சிடலாம். அது யாரும் கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டியதில்லை. அப்போ கிறிஸ்துவ சீசனா இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு ஒரு அற்பமான நீ உதவி செஞ்சாலும், ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்தாலும் அவன் பலனை அடையாமல் போறான்னு சொல்றார். ஒரு டம்ளர் தண்ணிக்கு 10 டம்ளர் தண்ணி இல்லை. நீ 10 ரூபா போடு, ஆண்டவர் உனக்கு 10,000 ரூபா கொடுப்பாரு. நீ ஆண்டவருக்கு காணிக்க 100 ரூபா போடு, உன் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபா. அது இல்லை இந்த கணக்கு. அவர் பலன் தான் என்ன பலன் இங்க சொல்லலை. அந்த கலசத்தினுடைய பலன் பரலோகத்தில் நித்திய ஆசீர்வாதமா, பரலோகத்தில் அவனுடைய தாகம் தீர்க்கப்படத்தக்கதாக, அவனுடைய ஆத்மா மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் அடையும்படியாக தேவன் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். கடவுளுக்காக நீ பெரிய செயல் செய்ய வேணாம். கடவுளுக்காக ஏதோ பெரிய அசாத்தியமான செயலை சொல்லலை. ஒரு சீசனுக்கு ஒரு தண்ணியை மோந்து கொடுன்ற கடவுளுடைய மக்கள், கடவுளுக்காக போராடுறவன், சுவிசேஷத்துக்காண்டி வாழ்றவனுக்கு ஒரு சிறிய உதவி அவனால் செய்ய முடியாதா? ஒரு சின்ன உதவி அவனால் செய்ய முடியாது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பெரிய உதவியும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். கலசம் தண்ணீரே ஆசீர்வதிக்கப்படும் சொன்னால், கடவுளுக்காக செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய வேலைகள், கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, பொருளாதார உதவி செய்யும் பொழுது, ஆறுதல் படுத்தும் பொழுது, அன்போட விசாரிக்கும் பொழுது, அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் பொழுது, எல்லா உதவிகளும் நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்காம ஒரு பொழுதும் போகாது. மிகச்சிறிய எளிமையான வெகுமதியும் கூட கடவுளால் கண்காணிக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாடவர் இறுதியா அந்த சீசர்களுக்கு தான் சொல்றாரு, நீ அவமானப்பட்டாலும் பிரயாசப்படாலும் கவலைப்படாது, உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. நீ எனக்காக பாடுபடுகிற வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. எனக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்திச்சு, உன் குடும்பத்தில் எதிர்ப்புகளை சந்திச்சு, உன் சமுதாயத்தை எதிர்ப்புகளை சந்திச்சு, உன் ஜீவனையும் பார்க்காம எனக்காக நீ உண்மையா உழைக்கும் பொழுது அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும். அது மகிமையான நன்மைகளை இந்த முழு உலகத்துக்கு கொண்டு வரும். உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நீ தேவனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய உதவியும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும். கடவுளுக்கு கொடுத்து பாருங்க. பணத்தை மட்டும் இல்லை, நேரத்தை கொடுங்க, உங்க திறமையை கடவுளுக்கு கொடுங்க, உங்களுடைய உழைப்பை கடவுளுக்கு கொடுங்க.
உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு கொடுங்க. அதனுடைய ஆசீர்வாதம் மகா மேன்மையான உயர்வானது. இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் சொல்லி அனுப்புகிறாரு, நீ போற, உன்னை ஊழியத்துக்கு அனுப்ப போகிறேன், நீ எனக்காண்டி வாழ போகிற. இந்த வாழ்க்கையில் உனக்கு பாடு இருக்குது, இந்த வாழ்க்கையில் உனக்கு அவமானம் இருக்குது, நிந்தை இருக்குது, அடி இருக்குது, வியாதி இருக்குது, மரணமே இருக்குது. அதனால் உனக்கு கவலைப்படாத, நீ என் பாதுகாப்பில் இருக்கிற. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வச்சுருக்கிறேன். நீ என் பராமரிப்பில் இருக்கிற. என் அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் உன் கை வைக்க முடியாது. என் அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் உன்னை அவமானப்பட்டுள்ளார். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எந்த ஆபத்தும் வரப்போறதில்லை. ஆபத்தில் என்ன பின்பற்று, என்ன விசுவாசி, எனக்காக உன் ஜீவனை இழந்து வாழ், முடிவு பரியந்த உண்மையாரு, தேவன் மகா பெரியான நன்மையான ஆசீர்வாதங்களை தர முடியும். யாரை சொல்றாரு? விசுவாசிகளுக்கு சொல்றாரு. சபைக்கு வர்றேன் இல்லை, இயேசுவுக்காக வைராக்கியமா வாழ்றவனுக்கு இந்த ஆசீர்வாதம், சீசனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அவரை முழு மூச்சா பின்பற்றுபவர்கள் மட்டும்தான் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி சொல்றார். அவருக்கு கிறிஸ்தவ சீசனா வாழ்றது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, தேவ மனிதர்களோடு ஐக்கியப்படுகிற வாழ்க்கை, தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவனால ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் நான் அப்படி வாழ்றோமா? உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லைன்னு சொன்ன, ஆண்டவரே அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலை, என்னுடைய சாட்சியில வாழ்க்கை அப்படிலாம் இல்லை. அப்போஸ்தலர்களுக்கு நீ சொல்றது போல என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பாடுகள் மத்தியில, என்னுடைய இக்கட்டுகள் மத்தியில நான் உமது பராமரிப்பையும் உமக்கு சாட்சியாகவும் உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதுக்கு தான் நமக்கு சிலுவை தேவை. ஒவ்வொரு சத்தியங்களும் நம்ம சிலுவைக்கு நேரம் நடத்துகிறது. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களையும் இந்த பாடுகளையும் இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு எப்படி தருகிறார்? சிலுவையை நோக்கி பார்ப்பதின் மூலமா தான் தருகிறார். கடவுளுடைய பராமரிப்பு எப்படிப்பட்டது? என் வாழ்க்கையில கடவுளுடைய பராமரிப்பு பார்க்க முடியலையே, நான் அவமானப்பட்டுட்டே இருக்கிறேனே, நான் அடிபட்டுட்டே இருக்கிறேன், நான் நொறுக்கப்பட்டுட்டே இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை இக்கட்டுக்கு நேரா போதே, அடி மேல அடி கொடுக்குதே. எங்க இருக்கிறார் கடவுள்? சிலுவையை நோக்கிப்பார், அங்க இருக்கிறார் கடவுள். இயேசுனுடைய சிலுவையை நோக்கி பாருங்க, அதுல எவ்வளவு பெரிய கடவுளுடைய பராமரிப்பு இருக்குது. தேவகுமாரன் ரத்தம் சிந்தி தான் ஜீவனை பலி கொடுத்தாலும் கடவுள் அவரை உயிர்ப்பிக்கிறவரா, கடவுள் அவருக்கு மகிமையை கொடுக்கிறவரா. மரணமே இயேசுவை சந்திச்சாலும், அவமானப்பட்டு உதைக்கப்பட்டாலும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து உலகத்தை ஆட்சி செய்கிறவரா போறார். இயேசுவுக்குள்ளாக மரிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அதான் மகிமை சிலுவை சொல்லுது. இயேசுவுக்காக நீ பாடுபடும் பொழுது, இயேசுவுக்காக அவமானப்படும் பொழுது, இயேசுவுக்காக ரத்த சிந்தப்படும் பொழுது, சிலுவையில மரிக்கப்பட்ட இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதே மகிமை உங்களுக்கு எனக்கு உண்டு. கடவுளுக்கு பிரியமா சாட்சியுள்ள வாழ்ற வாழ்க்கை சிலுவையை பாருங்க. ஐயோ, என் குடும்பத்துக்கு சாட்சியா வாழ முடியல, என் சமுதாயத்துக்கு சாட்சியா வாழ முடியல, என் சபைக்கு சாட்சியா வாழ முடியல. இயேசுவினுடைய சிலுவை எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியை சொல்லுது. கடவுளுக்காக குடும்பத்தை இழப்பதனுடைய ஆசீர்வாதம், கடவுளுக்காக உலகத்தை எதிர்ப்பதனுடைய ஆசீர்வாதம், கடவுளுக்காக தான் உயிரையே பணயம் வைப்பதனுடைய ஆசீர்வாதத்தை சிலுவையெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஒரு உண்மையான சாட்சியுள்ள வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமா மனுஷன் எப்படி வாழ்றதை நீங்க பார்க்கணும்னா இயேசுவை பாருங்க, இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கணும். 3வது, கடவுளை பின்பற்றினால் வரக்கூடிய ஆசீர்வாதம், அதற்கும் நம்ம சிலுவை தான் பார்க்கணும். பிதாவுக்கு பிரியமா இயேசு சாட்சியா வாழ்ந்து மறுத்ததுனால வானத்திலும் பூமியிலும் எல்லா படைப்பின் மீது அதிகாரம் உடையவர், ராஜாதி ராஜாவா, சிங்காசனம் உள்ள மகிமையின் ராஜாவா இயேசு வீற்றிருக்கிறார். அவர் பாதாளத்துக்கும் வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் அண்ட சராசரங்களை மாறுவதற்குரிய அதிபதியா மகிமையை அளித்திருக்கிறார். இந்த மகிமையின் ஆசீர்வாதங்கள் அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு இருக்குதா? நீங்க இயேசுகிட்ட போவீங்களா? இயேசுகிட்ட இருந்து இப்படிப்பட்ட நன்மையான ஆசீர்வாதங்களால பெற முடியுமா? உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறதான் பெற முடியும். நான் இயேசுக்கு பிரியமா வாழ்றேங்க, ஆனா நான் பாடுபடுறேன், அவமானப்படுறேன், தைரியமா இருக்கு. அவரே பாடுபட்டார், அவரே அவமானப்பட்டார். மரணம் வர உண்மையா இருக்கு. விசுவாசத்துல உறுதியா இருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரிடத்துல மனம் திரும்புங்க, அவரிடத்துல சீர்படுத்துங்க, அவரிடத்துல மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கேளுங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிச்சு, உங்க அக்கிரமங்களை மன்னிச்சு, சிலுவை மரணம் பதிந்தல் மூலமா உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதம் கொடுக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கை சாட்சியா இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை இந்த மாதிரி சாட்சியா இல்லை, என் வாழ்க்கையில தேவனது ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, என் வாழ்க்கையில தேவனது பராமரிப்பு பார்க்க முடியல, எனக்கு ஆவிக்குரிய கண்ணு கொடுங்கன்னு கேளுங்க. மனம் திரும்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போர் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.